ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல் ரோடு, கிண்டி, சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜோட கட் ஆஃப்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 200, பிசிக்கு 199.5, பிசிஎம்க்கு 198.5, எம்பிசிக்கு 199.5, எஸ்சிக்கு 197.5, எஸ்சிஏக்கு 195, எஸ்டிக்கு 191.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 199.5, பிசிக்கு 199, பிசிஎம்க்கு 198, எம்பிசிக்கு 199, எஸ்சிக்கு 195.5, எஸ்சிஏக்கு 190.5, எஸ்டிக்கு 181.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 199.5, பிசிக்கு 199, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு 198.5, எஸ்சிக்கு 197, எஸ்சிஏக்கு 196 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 197.5, பிசிக்கு 196.5, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 196, எஸ்சிக்கு 192.5, எஸ்சிஏக்கு 187.5, எஸ்டிக்கு 190 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 198.5, பிசிக்கு 198.5, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு 197.5, எஸ்சிக்கு 194, எஸ்சிஏக்கு 191.5, எஸ்டிக்கு 180.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 198.5, பிசிக்கு 198, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு 197.5, எஸ்சிக்கு 193.5, எஸ்சிஏக்கு 191, எஸ்டிக்கு 193 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 195, பிசிக்கு 192, பிசிஎம்க்கு 193, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 182.5, எஸ்சிஏக்கு 168 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 195, பிசிக்கு 192, பிசிஎம்க்கு 190, எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு 186, எஸ்சிஏக்கு 176 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 191, பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 177, எஸ்சிஏக்கு 175 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 190.5, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 176.5, எஸ்சிஏக்கு 163, எஸ்டிக்கு 167 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 189.5, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு 157.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 194.5, பிசிக்கு 192.5, பிசிஎம்க்கு 193.5, எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 187, எஸ்சிஏக்கு 182.5, எஸ்டிக்கு 184.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மைனிங் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 191.5, பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 181, எஸ்சிஏக்கு 164.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188.59, பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 186.5, எம்பிசிக்கு 184.5, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு 164, எஸ்டிக்கு 168.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 184.5, பிசிக்கு 176.5, பிசிஎம்க்கு 166.5, எம்பிசிக்கு 173, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 149, எஸ்டிக்கு 167.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 188.41, பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 181, எம்பிசிக்கு 181.5, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 159.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் ஓப்பன் கேட்டகரியில் 187.5, பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 179, எஸ்சிக்கு 163.5, எஸ்டிக்கு 158.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்,
இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.8 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துனியா பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் திகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.